மூணாரோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். நாங்க சாக்லேட் ஃபேக்டரிக்கு போயிருந்தேன் இல்லையா? அங்க தான் போயிருந்தோம். ஆனா, சொல்லவே தேவையில்ல. ஒரு ஒரு ரேட்டும் 600, 700 தான் இருக்கு. எதுவுமே வாங்குற மாரி இல்ல. ஏன்னா, நம்பளோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாரி அங்க இல்லவே இல்ல. டூரிஸ்ட் பிளேஸ்ல எப்பவுமே அதிகமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு வந்து நாங்க சாப்பிட போயிட்டோம். ஆனா, ஹோட்டல்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. நீங்க செலக்ட் பண்ணி போனா நல்லா சாப்பிடலாம். பால் எங்க வாங்குறதுன்னு கூட தெரியல. நானும் என்னோட அக்கா பொண்ணு தான் வாங்க போயிருந்தோம். ஆனா, யாருமே இல்ல. நாங்க மட்டும் தான் லேடீஸ் அங்க பாருங்களேன். மூணாருக்கு வந்திருக்கோம். ஒரு பால் வாங்குறதுக்கு கூட, ஒரு சாக்லேட் வாங்குறதுக்கு கூட நானும் என்னோட அக்கா பொண்ணு தான் வந்திருக்கோம். யாருமே எங்க கூட இல்லை. இருக்காங்க 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க வந்து கூட வரல. எனக்கு இந்த பால் பாக்கெட்டு பார்த்த உடனே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னடா இது இப்படி இருக்கே! ஒருவேளை உள்ள பால் பாக்கெட் இருக்குமா? இல்ல பாலாவே இருக்குமா? என்னென்னவோ யோசிச்சேங்க நானு. அப்புறமா எங்க அக்காவுக்கு தோசை வாங்கிட்டு வந்துட்டோம். அக்காவால முடியலன்னு சொல்லி, அவங்க சாப்பிடாம எனக்கே ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. யூஸ் பண்ணிக்கிறாங்க போல தெரியுது. என்ன ஆச்சு? பொங்கல் வந்துச்சு. ஓ காட். பொங்கல் வச்சுக்கோன்னு சொல்கிறேன். எங்களுக்கு சமையல் பண்ணுறதுக்கு இஷ்டம் இருந்துச்சு தான். நம்ம ஊட்டியில் கஷ்டப்பட்டோம் பாரு, அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தாங்க நாங்கள் வந்து வெளியே 2 இட்லி சாப்பிட்டு நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டோம். அப்புறமா எல்லாருக்கும் டீ கொடுத்துட்டு நானும் எங்கள் அக்கா வந்து சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து நிறைய செடிங்க இருக்குங்க. நான் ஒரு செடி பிரியருன்னு உங்களுக்கு தெரியும். மிளகாய் எல்லாம் கொஞ்சம் வறுத்துக்கிட்டேன். ஒரு 2, 3 தாங்க எடுத்தேன். அதுக்குள்ளே ஹவுஸ் ஓனர் வந்துட்டார். எல்லாமே செடி பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து கேபேஜ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அழுகி போயிட்டுருக்கு. ஆனால் இங்கெல்லாம் நல்லா வளருது. அது மட்டும் புரியுது எனக்கு. இங்கேருந்து நான் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் காரில் இடம் இல்லையா, அதனால வந்துட்டேன். இங்கே வந்து ஒரு சீக்ரெட் குகை இருக்குது பாருங்க. எங்கள் அண்ணா கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்காரு. பையனை சேர்ந்து போயிட்டுருக்கான். இது ஆகுது. அண்ணா என்னென்னவோ இருக்குண்ணா இதில். அண்ணா அண்ணா அண்ணக்குண்டா கிண்டா வந்துட போகுதுண்ணா. அம்மாடி. ஆமாக்கா. உள்ளே போகலான்னு தான் பார்த்தோம். எங்கள் அக்கா வேண்டாம், பசங்க எல்லாம் கூட இருக்காங்க, ஏதாச்சும் வந்துட போகுதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஆசையாக தான் இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கு. ஆனால் அக்கா விடலை. அப்புறமா நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பும்போது கேரட் எல்லாம் வாங்கிட்டு எல்லாருமே காரில் சாப்பிட்டுட்டே போனோம். ஏன்னா நம்ம காலையில் டிஃபன் கூட சாப்பிடல. அதுக்குள்ளே டைம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் யானை சவாரி போயிட்டோம். என் பையனோட அட்டகாசம் தாங்க முடியல. எங்கள் அக்கா பொண்ணு பயந்துட்டாலே. ஏன்னா போட்டு யானையை அடிக்கிறான். எனக்கு ஒரு பக்கம் பயம், எங்கே அந்த யானைக்கு மதம் கீதம் பிடிச்சிட போதோன்னு உசுரை கையில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து ஏறி போயிட்டுருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த யானைக்கிட்டேருந்து இறங்கும்போது நான் அந்த யானைக்கிட்ட ஒரு விஷயத்த பார்த்தேன். அது கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என் பையன் ரொம்ப கத்தின்னு அதை அடிச்சுனே இருந்தானா, எனக்கே கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போயிருந்தோம். ஃபோட்டோஸ் எல்லாம் பிடிச்சிட்டு. நெக்ஸ்ட்டு வீடியோ கூட வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.